தகவல் வந்த பின்பும் அதை ஏற்க மறுத்திருக்கிறார்கள் இந்த வருடம் பலர். பிழை பார்க்க வேண்டும் என்று கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களே, பிறை நான் பார்த்தேன் என்று ஜமாத்தாக சொன்ன பிறகும் இல்லை, இதை நாங்கள் ஏற்ற மாட்டோம், காதி அப்படி சொல்லிட்டு விட்டார். நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, தமிழ்நாட்டு பல ஊர்களில் நடந்திருக்குது. அது ஆதாரபூர்வமானது. பிறை பார்த்த தகவல் தௌஹீத்வாதிகளிலேயும் சில சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு பிறை பார்த்ததாக சொல்லப்பட்ட பிறகும் அவர்கள் ஒரு கணிப்பில் இருக்கின்ற காரணம் அதுக்கு மாற்றமாக அது பார்த்த தகவல் வந்ததால் அதை ஏற்க மறுத்த காலங்களும் இருக்கிறது. பிறை பார்த்ததாக வந்த தகவல் தெரிவித்து, அப்ப யார் பார்த்ததாக சொன்னால் ஏற்பார்கள், அதையும் தெரிவிக்க வேண்டும். யார் பார்த்ததாக சொன்னா அவங்க நண்பர் சொன்னா தான் ஏற்றுக்கிடுவார்களா அல்லது அவங்க மற்ற ஏற்பார்களா, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறை பார்க்க வேண்டும். சூமுல் உரியத்தி அப்திருல் உரியத்தி இந்த ஹதீஸ் இங்கே விளையாடிட்டே இருக்குது எல்லாருடைய வாயிலையும். இந்த சூனுல் ருயத்தி ஹி என்பது, ஹி என்ற அந்த லமீர், அது எந்த பிறையை பார்க்க சொன்னார்கள்? முதல் பிறையை பார்க்க சொன்னார்களா, மூன்றாவது பிறையை பார்க்க சொன்னார்களா? சூமுல் ருயத்தி ஹி என்றால் எந்த பிறையை என்பதையும் என்ன செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். பிறையை பார்த்துத்தான் ஆக வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் காலண்டர் தயாரிக்கிறார்கள். ஒரு வருடம் பூரா பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம் பூரா காலண்டர். அப்படி ஆனால் அதை எந்த பேசிக்கிலே அந்த காலண்டரை தயார் பண்ணிருக்கிறார்கள். பிறையை கண்ணால் தான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன கூட இந்த மாதம் காலண்டர் ஜனவரி காலண்டர் தயாரித்து அடுத்த ஜனவரி போடுறார்களே, முதல் மாதம் வேணா பார்த்து போடலாம், பிப்ரவரி மாதத்தை பார்க்காமையே காலண்டர் போடுறாங்களே, அதை எப்படி தப்பாச்சு, முரண்பாடாச்சு. இதற்கும் பதில் சொல்ல வேண்டும். சில சகோதரர் சொன்னார்கள் லிக்குல்லி பலதின் ருய்யத்து என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த ஊருடைய பார்வை என்ற ஒரு ஹதீஸ் இதுக்கு முன்னால் சொன்னது. இது பொய்யான ஹதீஸ், இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இது ஒரு ஒவ்வொரு கிடையாது. இது இது சொல்லு ஒவ்வொரு பலன் கிடையாது, அந்த ஹதீஸ் கிடையாது. அதான் இல்ல, இந்த வார்த்தை இந்த வாசகத்தில் ஹதீஸ் கிடையாது, அப்படி சொல்லப்படுது, அது பொய். ரெண்டாவது இங்க கூட சொல்லப்பட்டது, நம்ம ரஷீத் அவரை சொல்லும்போது ஒரு வார்த்தை அழுத்தமாக சொன்னார். அதாவது இன்னமன் நசீவு ஜியாதத்தும் ஃபில் குஃபர் என்ற ஒரு ஆயத்து வந்திருக்கிறது. அது பிறை சம்பந்தப்பட்ட ஆயத்து. அவர் குஃபர் என்று சொல்லியிருக்கார், அல்லாஹ் குஃபர் என்று சொல்லியிருக்கிறார். இங்க குஃபருக்கு அந்த பிறை மாதத்தில் ஒரு நாளை குறைக்கிறதும் கூட்டுறதும் தான் அதை உள்ளடங்கும் சொல்றார். இந்த குஃபர் என்றதுக்கு என்ன அர்த்தம்? இன்னமன் நசி ஜியாதத்தும் ஃபில் குஃபர் என்றால் அது எப்படி புரியுறது? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்தால் வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், விளக்கங்களை கொடுக்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு போகக்கூடாது, அது வேஸ்ட், டைம் வேஸ்ட். அதனால அடுத்ததாக வரக்கூடியவர்கள் யார் என்று பார்ப்போம். அடுத்து நம்பர் எத்தனை? இப்போ 10 முடிஞ்சது, 11 நம்பர் KMI. ஒரு ஆபீஸா இருந்தாரு, இருக்காரா? இருக்கேப்பா, நான் கேட்குற ஆயத்துக்கு சரியா முழுசா சொல்லணும். இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி. அப்புறம் என்ன இருக்கு? யுஹில்லூனஹு ஆமன் வ யுஹர்ரிமூனஹு ஆமன். இது எல்லாரும் விட்டுட்டீங்க, எல்லாரும் விட்டுட்டீங்க. என்ன சொன்னீங்க? அவரையும் சொன்னார், பிற்படுத்துதல் குஃப்ரு பெரும்பாவம் ஆனபுன்னு 64 ஒன்றுமே இல்லை அங்கே. உங்களுக்கு விஷயமே இல்லை அதில். ஏன் இல்லை? இந்த மக்கத்து காஃபிர்கள் தங்களுக்கு சாதகமான நேரம், குளிர் இல்லாத நேரம், வெயில் இல்லாத நேரத்தில் சண்டை போடணும்னா இந்த அஷஹருல் ஹுருமா 4 மாதம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் தள்ளி வச்சிரும். மாசத்தை தள்ளி வைக்கிறான். ஹில்லூனஹு ஆமன், வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த 4 மாதங்களை முன்ன பின்ன தள்ளி வச்சுட்டு அவன் வரையும் போல இப்போ இல்லைப்பா அதனால சண்டை அடுத்த வருஷம் போடுவான்றோம். அதுக்கு சம்பந்தம். இப்போ சம்பந்தம் எங்கே இருக்கிறது? பிறை பார்ப்பதிலே இருக்கிறது. கேள்வி என்ன எல்லாருக்கும்? இன்னைக்கு வந்ததே எதுக்கு? ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் கேட்ட கேள்வி, ஹிசாப் கணக்கு போடணுமா பிறை பார்க்கறதுக்கு வேணாமா? அதுதானங்க கேள்வி. அது கேள்வியா இல்லை வேற கேள்வியா? உம்மத்துன் உம்மியத்துல்லா நக்துபு வலா நஹ்சப். யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில், முஸ்லீமில் எத்தனை ஹதீஸ் கிதாப் இருக்கோ, இந்த ஹதீஸ் எங்கே பதிவாக இருக்கிறோம் எல்லாத்துலையும் எடுத்து பாருங்க என்ன எழுதியிருக்குன்னு. யதுகுரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸஹு அன் நஃப்ஸிஹி.
வமா குந்த தத்லூ மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக இதல் லர்தாபல் முப்திலூன். வேதத்தை நீங்க படிக்கல, வலது கையால எழுதல, உங்களை அப்படி ஆக்கித்தான் உங்களை முஜிசாவாக்கி நான் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைத்த உலகமெல்லாம் அதிசயப்படுற மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாங்கன்னா, உம்மத்துன்னா நீங்க நாளை எல்லாரும் அல்ல. யுரீது பிஹி நஃப்ஸஹு தான் உம்மி அலன் நபியில் உம்மி யுமினூன நபியல் உம்மிய அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல எத்தனை இடத்துல வாசம். லா நக்துபு வலா நஹ்சபுன்னு சொன்ன அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்றாங்க, கையை தூக்குறாங்க. ஹிசாப் வந்துருச்சா வரலையா கவனிங்க. ஹாகதா 30 நாட்கள் கணக்கு சொல்லித்தர்றாங்க. அப்ப அது ஒரு அற்புதமாக அல்லாஹு தஆலா அவர்களை உம்மி நபி ஆக்கி வச்சுக்கிறான். விஷயங்கள் வரும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொன்னது சத்தியம். எது தேவையோ அதை அல்லமக்க மாலம் தகுன் தலம், உங்களுக்கு எது தெரியாதோ எது தேவையோ அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுத் தருவார். இதுதான் நபி. நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இதுதான். அப்ப நான் உம்மின்னு சொல்லிட்டு உம்மி நபின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லி முடிச்சாங்க. அடுத்தாப்புல 3ஆவது தடவை ஒரு வெள்ளம் மடக்குனாங்க. இதுதான்ப்பா மாசம்ங்கிறது. ரொம்ப பேர் பேசினாங்க, ரமஜான் மாசத்துக்கு மட்டுமா போறேன், நாம ரமஜான் மாசத்துக்கு மட்டும்தான் போறேன். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 10 மாசத்துல எப்பாவது குறைய பார்த்தீங்களா? என்ன ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா? யாராவது சொல்லுங்க, எங்கேயாவது இருக்கா? கேட்டாங்களா? கேட்டாங்களா? கிடையாது. ரமதான் வர்றதுக்கு முன்னே சொல்றாங்க, தஹர்ரவ் குறை பாருங்கப்பா, ஒரே போய் பாருங்க, தெரியுதான்னு பாருங்க. குறை தெரிஞ்சா நோம்பு வைங்க, இல்லாட்டி வைக்காது. சூமொழி ரோயத்திகே வாஸ்திருள். அப்ப ரமதான் மாதத்திற்கு மாத்திரம் ஒரு தனி அந்தஸ்து உண்டு. இதுக்காண்டி வருஷம் பூரா பார்க்க வேணான்னு இல்லை. இந்த 12 மாதங்களை நிலைநிறுத்தணும்னா புறையை பார்த்து தான் ஆகணும். ஆனால் புறையை பார்ப்பதன் மூலம் கணக்குகளை எடுக்கிறாங்க, நிறைவு செய்கிறாங்க. புறை பார்க்காம விஞ்ஞான ரீதியில் கணக்குகளை போட்டு வந்தவங்களுடைய காலண்டரில் சத்தியம் பண்ணி சொன்னால் நான் நிரபராதி. என் ஊருக்கு 3 காலண்டர் வரும். என் வீட்டுக்கு அபுதாபியிலேருந்து ஒரு காலண்டரு, துபாயிலேருந்து ஒரு காலண்டரு, ஷார்ஜா கவர்மெண்ட்லேருந்து ஒரு காலண்டர் என் வீட்டில் உணவு மாட்டி விட்டு போவான் ஹத்தீபுங்கிறதுக்காக. நீங்கள் நம்புங்க, 3 காலண்டர்லேயுமே ஐங்காலத்து தொழுகையினுடைய நேரங்களே வித்தியாசமாக இருக்கும். சில இடங்கள்ல மாசக்கணக்கில் வித்தியாசமாக இருக்கும். என்ன சொல்றீங்க? இதுக்கு ஏற்கனவே கணக்கு போட்டு தான் வைக்கணும்னா இப்படி ஒரு அதாவது திரும்ப உடனே நோட்டீஸ் சொல்கிறான், இந்த மாதத்து காலண்டரில் 15 நாள் தப்பாக போச்சு, எல்லா பள்ளிவாசலையும் கொண்டு போய் நோட்டீஸ் விட்டு வாங்கெல்லாம் கொஞ்சம் திருத்தி சொல்லுங்கள், மாற்றி சொல்லுங்கள் அப்படின்ற. அப்போ முன்கூட்டி கணக்கிட்டு இந்த பொறைகளை நிர்ணயம் பண்ணுவது சாத்தியமாக இருந்திருந்தால், ஒருத்தர் கேட்குறாரு, உங்களை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ மனசில், இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நம்மளால் எதையெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், சுனாமி வருதுன்னு சொல்கிறான், வருது, எங்கே என்னமோ நடக்குதுன்றான், நடக்குது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் நம்ம கணக்குகளை போட்டு இந்த பொறையை மட்டும் பிடிக்க முடியாதா? ஏன் முடியாது? முடியுமா முடியாதா? ஒரு சாரார் முடியும், ஒரு சாரார் முடியாதுன்றார். 9 ரமதான்கள் கிட்டத்தட்ட எத்தனைங்க? 9 ஆயிட்டாங்க. நோம்பு எப்போ வரலாச்சு? மதீனாவுக்கு வந்து 2வது வருஷம். 2வது வருஷத்திலிருந்து 10வது வருஷம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். மக்களை நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறார்கள். நோன்பு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். பிறையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். எப்போதாவது வாங்க, அவர் பேப்பர் எடுத்துட்டு வாங்க, இந்த மிச்சம் இருக்கிற வருஷத்துக்கெல்லாம் நான் இப்போவே டைம் குறித்து தந்துடுறேன், கூடவே மாட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? சொல்ல முடியுமா முடியாதா? தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? நான் ஏற்கனவே ஒரு ஆயத் சொல்லிட்டேன், அல்லமக மாலம் தகுன் தஅலம். அவசியத்துக்கு எது தேவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, அபு ஜஹல் மாதிரி ஒரு ஆள் வந்தான், யோ சும்மா எனக்கு கதை சொல்லிட்டு இருக்கிற,
உன் வயசு வாழ்நாளே நீ வந்து பைத்தல் மக்தஸ் போல எனக்கு தெரியும். அப்படி நீ போனதாக சொன்னால் இந்த பள்ளிவாசல் எத்தனை தூண் இருக்கு சொல்லு. கேட்டானா இல்லையா? என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மேலே கையை தூக்குனாங்க. இப்போ உள்ள முன்னேற்றமான காலம்னு சொல்றீங்களே, இதை விட துரிதமாக ஒரு டெலிவிஷன் பெட்டியை தூக்கி வச்சுட்டு நிற்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதிலே பார்த்து சொல்லுங்கள் எத்தனை தூண் இருக்கு. நடந்ததா இல்லையா? அப்போ இப்படி முன்ன கூட்டியே நீங்கள் பார்த்து அதை முடிவு செய்ய முடியும் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு கோட்டை இழுத்திருப்பாங்க. இழுக்கலை. வேற திரும்ப திரும்ப ஹதீஸ் புறப்பத்து எங்கே நீங்கள் படித்தாலும் என்ன இருக்கு? எல்லாரும் படித்து முடிச்சிட்டீங்க காலையிலேருந்து ஒரு 50,000 தடவை. ஒரே பார்த்து நோம்பு வைங்க, ஒரே பார்த்து நோம்பு. அடுத்த கேள்வி, ஷேக் கூட இடையில சொன்னார், மனசால பார்க்கறதாக யாருமே சொல்லலையேன்னு. ஆனால் ஒருத்தர் வந்து ஆயத்தெல்லாம் படித்தார், யாருன்னு எனக்கு தெரியல. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அதெல்லாம் உலகத்தில் மனசில் பார்க்கலையா? அது மாதிரி இந்த புறைய மனசில் பார்க்க முடியாதான்னு. அது மனசில் தான் பார்க்க முடியும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக சம்பவம் நடந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றுதான் அங்கே இருந்து 40 இரவுகளுக்கு பிறகு பிறந்தார்கள். அதுதான் அடையாளமே. அந்த என்ன ஃபீலு, அஸ்ஹாபுல் ஃபீல் வந்து போனானுங்களே, சரியாக 40 இரவுகளுக்கு பிறகு பிறந்தாங்க. நபியாகி 40 வருஷத்துக்கு பிறகு வரும்போது அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நேராக பார்க்க முடியாது, நடந்து போற மனக்கண்ணிலே பார் காட்டி தருகிறேன். இது மாதிரி தான் அலம் தர அவ்வளவுமே. அலம் தர அவ்வளவுமே அப்படித்தான். முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது இப்போ பார்க்குறாருன்னு சொல்ல முடியாது. அதனால் அதை விட்டுருங்க. பிறையை பார்ப்பது பார்த்துத்தான் நோன்பு வைக்க சொன்னாங்க. இல்லை நீங்கள் கணக்கை போட்டு முதல்ல எழுதி வச்சு நோன்பு வச்சுருங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? எங்கேயாவது யாராவது ஆதாரம் சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் முதல்ல கணக்கை போட்டு எழுதி வைங்க. நோன்பு வந்தாலும் திரும்ப நோன்பு பாருங்கன்றாங்க. குறை ஏராளமான ஊர்களில் காலண்டர்களில் என்ன கிழமை வந்துச்சு? போன தடவை என்ன கிழமை நோன்பு வந்துச்சு? புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரே தகராறு. பிறநாள் அதே மாதிரி 3 நாளைக்கு கொண்டாடி. கேட்டுக்கோங்க, நான் சொல்ல அவருக்கு சொல்லுங்க. ஃபக்துரு லஹு என்பதற்கு நீங்கள் எல்லா அரபி ஹதீஸுக்கு யாரெல்லாம் விளக்கம் எழுதினார்களோ எல்லாரும் எழுதுறது இப்போ கூட இங்கே இருக்குன்ட்டு இந்த பிரசுரத்தில் இருக்கு. போகும்போது எடுத்துகிட்டு போங்க. ஃபக்துரு லஹு ஐ அக்மிலு இத்தத ஷஅபான 30 யௌமன். அதுதான் ஃபக்துருக்கு அர்த்தம். கணக்கு போடுங்க. நாங்கள் இல்லவே இல்லை. அது வந்து அநேகமானவங்க சொன்னீங்க ஃபக்துருக்கு கணக்கு போடுங்கன்னா இல்லை. ஃபக்மிலு அதை வச்சிருக்கிறார். ஃபக்துரு லஹு ஃபக்மிலு இத்தத ஷஅபான 30 தான் எல்லா தர்ஜுமாவிலையும் இருக்கு. ரஜப் ரைட். தம்பி நிச்சயமா நீ கூட ஒன்றும் சொல்லாது. நான் என்ன சொல்ல வரேன், பார்த்துத்தான் வைக்கணுங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அடிப்படை. அது எப்பாவது பார்க்கறது. ஒரு செய்தி யாராவது சொல்லுங்கள் எனக்கு. யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். பகலில் புற வந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பாவது சொல்லியிருக்காங்களா? கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்கள். பகலில் பிறை வந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 9 வருஷத்தில் எப்பாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ரமதான் மாதம் வரும்போதெல்லாம் புறைய தஹர்ரவ் ராயத்துமூஹு ஃபஸூமு. கண்டா நோன்பு வைங்க, காணாட்டி வைக்காது. இது ஒரு அடிப்படை. 2வது அடிப்படை, செய்தி வந்தால் ஏற்றுக்கொள்ளலாங்கிறதுக்கு 2 ஹதீஸ்கள் இருக்கின்றன. அழுத்தமான ஹதீஸ். அந்த ஹதீஸில் யாரும் எந்த பின்னத்தையும் காண முடியாது. ஆனால் அந்த குறைபனுடைய சம்பவத்தை வச்சு அது ஹதீஸ்ன்றாங்க. ஹதீஸ் இல்லை, அது ஒரு சம்பவம். ஃபதலுங்கிற ஒரு அம்மா குறைப அனுப்புது ஷாமுக்கு.
நான் தான் எழுதியிருக்கேன் தர்ஜுமா. இங்கே இருக்க அந்த புஸ்தகம் இங்கே தான் இருந்துச்சு, அங்கிட்டு இருக்கும் போல. ஷாமுக்கு போனவரை தன்னுடைய வேலையை முடித்துக்கொண்டு கடைசி மாதத்தில் இங்கே வர்றார். வந்தப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவை பார்த்து கேட்டார், என்னங்க எப்போ புற வச்சிங்க, நோன்பு வச்சிங்க? அவர் வெள்ளிக்கிழமைன்னாரு, ஒரு சனிக்கிழமைன்னாரு. உடனே அவர் கேட்குறாரு, மாரியா கவர்னரு, ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. அவலா தக்தஃபி பி ருயத்தி முஆவியான்றார். கவர்னர் பார்த்தது பத்தாதா? பத்தாது. நாங்கள் பார்த்தா தான் நோன்பு வைப்போம், நாங்கள் பார்த்தா தான் நோன்பு விடுவோம். நல்லா கேளுங்க, நாங்கள் பார்த்தா தான் நோன்பு வைப்போம், நாங்கள் பார்த்தா தான் நோன்பு விடுவோம். ஆக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தி அவர் சொன்னது சரியில்லை. அமரனான்னு சொன்னாலே உசூல் ஹதீஸ் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் அது கட்டளைன்னு ஏற்றுக்கறணும், அதுக்கு மாற்றம் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இன்னொரு செய்தியை சேருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அல்லிமுஹு தஅவீல. ஆதாரபூர்வமான செய்தி. குர்ஆனுடைய விளக்கத்தை யா அல்லாஹ் இவருக்கு கற்றுத் தருவாயாக. வஃபக்ஹுஹு ஃபித்தீன். மார்க்கத்திலே விளக்கத்தையும் அவருக்கு நீ நல்குவாயாக. உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமோ இந்த துவா செய்யலை. அதனால் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதின ஆட்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய விரிவுரையைத்தான் முதலாவதாக ஏற்க வேணும். அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கெல்லாம் இடம். அவங்க தான் இப்படி சொல்கிறாங்க. தூரம்தான் அதில் காரணம், தூரம்தான். அதனால் இந்த ஒரு வட்டத்தை ஏற்படுத்துங்கன்னா 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு கிதாப் கொடுத்தாங்க. எப்போது சமயம் கிடைச்சா இங்கே தான் இருக்குது, வாங்கி பாருங்கள். ஒரு 200 பேருக்கு மேலே கையெழுத்து போட்டிருக்காங்க. உம்முல் ஃபதல் குரைபனுடைய சம்பவத்தில் அது ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. ஒரு இடத்துல பார்த்தா உலகமெல்லாம் நோன்பு வைக்கணும்னு சொல்கிற பேச்சு சரியில்லை, பைதாக இருக்கிறான்லாம் அவன் ஊரில் பார்த்துக்குவேன். ஆனால் ஷேக் சொன்ன மாதிரி லிக்குல்லி பலதின் ருயத்துன்னு எழுதுகிறாங்களே, அது தலைப்புத்தானே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் அல்ல. தலைப்பு, இந்த தலைப்புலேயே உயிர் இருக்குது. இந்த ஹதீஸ் இப்படியெல்லாம் சேர்த்து நீங்கள் விளங்குனீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்களும் வந்துடுங்க. அதனால் அதை பரிசீலனை பண்ணுங்க. அந்த தம்பி ஒருத்தர் சொன்னார், சவுதியாவில் அல்லாஹு அக்பர்னா யாராவது சொல்லுங்க டக்குன்னு. சவுதி அரேபியா பரப்பளவு என்ன? பரப்பளவு இந்தியாவோட பெருசு. ஒரே இமாம் அல்லாஹு அக்பர்னா எல்லாரும் அல்லாஹு அக்பர்மா. அது ஈது வந்துச்சோ வரலையோ ஜாமத்தில் கூப்பிட்டு ஈது வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாரும் ஈது தொழு போயிடுவான். நல்லா கவனிங்க. ஒரே இமாம், ஒரே தலைவர், ஒரே அமீர். ஏன்னா இத்தாஅத்துல் அமீரி ஃபரதுங்க. அமீர் சொன்னால் கேட்கணும். அதனால் இந்த 2000 பரப்பளவு உள்ள இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு சப்தத்தில் ஜாமத்தில் குடிச்சிட்டு ஃபஜர் தொழுவதோடு போய் ஈத் தொழுதுட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஊரில் நம்மளால் முடியலையே. நமக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடு இருக்குது. நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அல்லாஹ் காப்பாற்றணும். அதெல்லாம் போய் ஒரு நிலைக்கு வர்றதுக்கு கிருபை செய்யட்டும். அப்புறம் மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ். இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் படிக்கணும் பாவா. இதை எடுத்து படிங்க, தர்ஜுமாக்களை வச்சு. தெரியலன்னா யார்கிட்டயாவது கேளுங்க. எத்தனை மொழி தெரியுமோ படி. பிற எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறான். எல்லாம் சொல்கிறான் மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ். ஜனங்களுக்கு காலங்களை சொல்லுவதற்காக வேண்டி. எந்த காலம் அது? அந்த அட்டவணையில் பார்ப்பீங்க, அவுகாத்து சலாத்துன்னு போட்டிருக்கோம். தொழுகை அட்டவணை. லுஹர் இத்தனை மணிக்கு, அசர் இத்தனை மணிக்கு, மகரிப் இத்தனை மணிக்கு. மகரிபெல்லாம் பொழுது அடையிறத வச்சு தான். இஷா பொழுது அடைஞ்சிருந்து இவ்வளோ நேரத்துக்கு பிறகு, அசர் பொழுது அடைவதற்கு இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி, லுஹர் சூரியன் உச்சி சாய்ஞ்ச உடனே, ஃபஜர் துலுஉல் ஃபஜர் வந்தோடனே. இதெல்லாம் மவாக்கீத் இல்லையா? நேரம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஹஜ்ஜனும் பெருங்கடமையை துல்ஹஜ் மாதம் 8வது நாளிலிருந்து 13வது நாளைக்குள்ள மினா, அரபாத், முஸ்தலிஃபாவிற்கு சென்று நிறைவேற்ற வேண்டும். அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு குறைய. முன்ன பின்ன செஞ்சீங்கன்னா எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். வல் கமர கத்தர்னாஹு மனாசில.
ஒரு லேசான செய்தி அதை வந்து ரொம்ப கனமாக சொல்கிறாங்க. சொல்லும்போது யார் சொன்னாலும் அப்படித்தான் சொல்கிறாங்க. நான் என்னமோ அதை லேசாக விளங்கி வச்சுக்கிறேன். அல்லாவுடைய பெரிய கிருபை. நான் அதை திரும்ப திரும்ப படித்ததுனாலே ஒரு இங்கேருந்து புறப்பட்டுச்சு. இங்கே வரைக்கும் 15 நாள். சின்ன 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 சின்னதுலேருந்து பெருசாகி இங்கே வந்துட்டு 15 புரண சந்திரன். அடுத்த நாள் குறைஞ்சு ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம். பேரிச்சங்குச்சி அந்த மட்டையில் இருக்குமே குச்சி, அது காஞ்சி போனால் அப்படி வளைஞ்சு போயிடும். அந்த பழைய நிலைக்கு வந்துடுறா. இதெல்லாம் எதுக்கு? காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாட்ட ஜனங்க சொன்னாங்க, இதை பார்த்தா பெரிய 3 நாள் புறையாட்டம் இருக்கு அப்படின்னு. இல்லை, அதான் இப்னு லைலத் வாஹித், ஒரு ராத்திரிக்குள்ளே தான். அது 3 ராத்திரிக்குள்ளே இல்லைன்ட்டாங்க. புறையெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கறதுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா அமத்தஹு, இந்த முஸ்லீமில் இருக்கு, அமத்தஹு லி ருயத்திக்கும், நீங்கள் பார்க்கறதுக்காக எல்லாம் நீட்டி வச்சுக்கிறான். அது அப்படி. இன்னொரு செய்தி இருக்காங்க. ஆக இப்போ விட்டாடத்துக்கு போகிறேன், நேரம் பத்தாது. நான் நிறைய சொல்லணும், நேரம் இல்லை, நான் முடிச்சுக்குவேன் சொன்ன நேரத்துக்கு. கணக்கு பார்த்து காலண்டரை நியமனம் பண்ணலாமான்னா அந்த கணக்கு வந்து பிறையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுதான் சூமுலில் உறுத்திய வாஸ்திருள் உறுதிய. வானத்தில் பார்த்து நாங்கள் கணக்கு போட்டு சொல்லுவோம். பகலில் புதத்தை எனக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க. முன்னெல்லாம் ஏர்வாடி பாய் வந்து 2 நாளைக்கு மூலையே நோன்பு வச்சாருன்னு தகவல் தான், சிறுவெளி தகவல், பொய்யான சமான எனக்கு தெரியாது. 1 நாளைக்கு மூலையே நோன்பு வச்சுட்டாரும்பாங்க. ஏயா வச்சாருன்னு கேட்டால் அவர் குறைய பார்த்துட்டாருங்க. காலையிலே பார்த்துட்டேன். காலையில் பார்த்ததுனால அன்றைக்கி பூரா நோன்பு வைக்கணும்னு வச்சுக்கிறேன். நான் யதார்த்தமாக கேட்குறேன், அவருக்காக கேட்கல, அவரை பார்த்தும் கேட்கல, அவரை விட்டுருங்க. வயசில் ஒரு தடவையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலில் புறப்பாத்து நோன்பு வச்சதா சமாச்சாரம் இருக்கா? ஆதாரம் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், இந்த குறைய ஹதீஸில் என்ன இருக்கு? குறைய சொல்றாரு, அன ராயத்துல் ஹிலால லைலத்தல் ஜும்ஆ, ஜும்மா இரவிலே கண்டேன். அவர் சொல்றாரு, நான் சனிக்கிழமை தான் பார்க்கண்டேன், உன் பேர் சேர்த்துக்க முடியாது. ராவில் தான் புற வரும், பகலில் வராது. சந்திரன் வந்து சூரியன் மூஞ்சு போன பிறகு தான் அது எந்திக்குது. மூஞ்சு போன பிறகு முதல் நாள் 2 நாள் 3 நாள் எல்லாம் லேட். முழுசாக இது போய் அடங்கின பிறகு தான் அது வெளியே வரும். மற்ற நாட்களில் அவங்க வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இவங்க உள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்போ பகலிலே ஒரு கணக்கை செட்டப் பண்ணி, அது விஞ்ஞான ரீதியோ இல்லை கணக்கு திறமையோ, அந்த கணக்குப்படி நாங்கள் ஒரு காலண்டரை உருவாக்க முடியும். அதை வச்சு நீங்கள் நோன்பு வைங்கன்னு சொன்னால் எனக்கு பதில் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலில் புறப்பாத்ததாக. உடனே ஒரு தம்பி என்னை பார்த்து கேட்குறாரு, என்னாண்டு, யோ உனக்கு தெரியாதா? அப்போ ஏதே அவ்வளோ சௌரியம்? விஞ்ஞானத்தில் உச்சத்தில் இருக்கோம் நாங்கள். என்ன சௌரியத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் இருக்கிற சந்திரனை கீழே கொண்டாந்து போட்டானா இல்லையா? அவங்கள விட நீங்கள் ஒன்றும் சௌரியத்தில் இல்லை. அவங்கள விட நீங்கள் அறிவு முதிர்ந்து போகல. அந்த பேச்சு யாரும் சொல்லாதீங்க. நாங்கள் ரொம்ப மேலே விஞ்ஞானங்களுக்கு தெரியும். கிடையாது. என்ன வேணுமோ அல்லாஹ் தஆலா 7 வானத்துக்கு மேலே வந்து கொட்டுறான். கொட்டுன்னு கொட்டுறான். வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன, எதை அதிகமாக நீங்கள் படித்து விட்டீர்கள்? எந்த இடத்துக்கு போயிட்டீங்க? தெரியாமல் கேட்குறேன். ஆதாரம் உங்களால் சொல்ல முடியுமா? பகல் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை கண்டு நோன்பு நோற்றார்கள், நோன்பு வைக்க சொன்னார்கள்னு இருக்காங்க? இது இருக்கா? எப்பாவது இருந்ததா? அதனால் நீங்கள் மற்ற கணக்கு போனீங்கன்னா அது டெலஸ்கோப்பில் பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். அப்படி பார்த்தாலே போதும். பார்க்கறது தான். எங்க எவன் பார்த்தா என்னான்னு கேட்குறாரு ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு. என்ன சொல்கிறாரு? எவன் பார்த்தா என்ன? புற பார்த்தா சத்தான் பாயான்றது. அப்படி இல்லை, புறையை பார்க்க வேணும். ஆனால் ஒன்று கேட்பாரு நம்ம ஷேக், எல்லாராலையும் பார்க்க முடியாத, எல்லாராலையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் உங்களை அமீரா வச்சுருக்காங்க. அங்கே
போதுமா? எல்லாராலையும் பார்க்க முடியாது. தொழிலுக்கு வாங்க சொல்கிற மாதிரி புற பார்த்தாச்சு, எல்லாரும் நோன்பு வைக்க வாங்கோ வந்தாச்சு. நேரமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு பின்னாடி நிறைய பேர் இன்னும் அதிகம் சொல்ல வேண்டியவங்களாம் இருக்காங்க. கூட குறை ஏதாவது சொல்லியிருந்தாலும் சிந்தித்து பார்த்து என்னை திட்டாமல் கொள்ளாமல் பாரு. கணக்கு இஸ்லாத்தில் இருக்குன்ட்டேன். கணக்கு இஸ்லாத்தில் இருக்கு, இல்லைன்னு இல்லை. அதுவே கணக்கு தான். அந்த காலையில் அவங்க அண்ணன் வந்து சும்மா அப்படி வெள்ளை கோடுன்று ஆயத்தில் எப்படி இருக்கு? ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர். ஃபஜர் நேரத்தில் இருட்டை கிழித்து கொண்டு வரக்கூடிய அந்த இருளிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வெள்ளை கோடு, அதான் துலுல் ஃபஜர். இப்போ அதுவும் கணக்கு தானுங்க, அதுவும் கணக்கு தான். கணக்கு இல்லைன்னு இஸ்லாத்தில் கணக்கு இல்லாமல் எடுத்த எடுப்புக்கு கையை தூக்குனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. அதனால் இஸ்லாத்தில் உள்ளபடி முறையை பார்த்து கணக்கு எடுத்து காலண்டர்களை தயார் பண்ணி கொடுங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் நல்ல செய்வான். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் 40 ஆச்சு, அதுதான் பாயிண்ட். ஷேக் அவர்கள் சொன்ன மாதிரி 40ல் நின்றுட்டாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இங்கு பேசிவிட்டு அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதரர்களும் பிறை கண்ணால் பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு சாராரும், இன்னொரு சாரார் கணக்கின் அடிப்படையில் முடிவு செய்யலாம் என்று தன் வாத பிரதிவாதங்களை எடுத்து வைத்தார்கள். நானும் கணக்கின் அடிப்படையில் நமது நாட்காட்டியை எஸ்ஸலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ், இந்த மவாகீத்தை அந்த கால நாட்காட்டியை கணக்கின் அடிப்படையில் மட்டும் முடிவு செய்தால்தான் உலகம் முழுவதும் மாதத்தின் முதல் நாளை ஒன்றாக துவக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் நான் பேச வந்திருக்கேன். கண்ணால் பார்ப்பதினாலேயோ தகவலை ஏற்று செயல்படுவதனாலேயோ மாதத்தை அறிந்து கொள்ளலாமே தவிர, ஒரே இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் நாள் அப்படின்னா அந்த திங்கட்கிழமையிலிருந்து முதல் நாள் நோன்பை தொடங்கி உலகம் ஃபுல்லாக செயல்படுத்த முடியாது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், தகவல் அவங்க நோன்புன்னு நினச்சிட்டு இருக்கிறனால பிறை பார்த்த தகவல் வரும் பொழுது அவர்கள் நோன்பை விட்டு காட்டுறாங்க. அப்போ அங்கே தவறான நாளில், பெருநாளுடைய நாளில் நோன்பு வைப்பது ஹராம். இந்த சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவமான விஷயம் என்னென்னா, பின்னால் 2 பெருநாட்களிலும் நோன்பு வைப்பது ஹராம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை நம்ம மறந்துடக்கூடாது. சுமுல் ருய்யத்திஹி அப்திருல் ருய்யத்திஹி, எல்லா ஹதீஸும் பின்னால் நம்ம அந்த மாதங்களுக்காக நம்ம பெருநாள் 2 ஈதுகளுக்குடைய அந்த நாட்களில் நோன்பு வைப்பது ஹராம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஹராமுடைய நாள் ஆக்சுவலாக ஹராம், அல்லாஹ் நோன்பு வைப்பை தடுக்கப்பட்ட இந்த நாள் ஒரு நாளில் இருக்குமா பல நாளில் இருக்குமா? மாதத்தோட முதல் நாள் 3 நாள் தொடங்குறது அதுவும் ஒரு அடிப்படையில் தவறுன்னு வச்சுட்டாலும், இந்த ஹராம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட 2 நாளை நீங்கள் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாள். இது உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே கிழமையில் வருமா? திங்கக்கிழமை அப்படின்னா எல்லாருக்கும் திங்கக்கிழமையில அந்த ஹராமான நாள் வருமா? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் வருமா? இந்த அடிப்படையில் நம்மளோட சிந்தனைகளை நம்ம செலுத்தி பார்த்தோன்னா இன்ஷா அல்லாஹ் இதற்கு நமக்கு ஒரு விடை கிடைக்கும். அப்போது பல சகோதரர்கள் பல கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க. பல கருத்துக்களுக்கும் பதில்களும் இங்கே அளிக்கப்பட்டுச்சு. முதலில் பேசப்பட்ட போது சகோதரர் நம்ம ஏர்வாடியிலேருந்து ஒரு கலண்டர் போட்டாங்க. அதிலே ஒரு 4 நாள் பெற தெரியாமல் இருக்குது அந்த கலண்டரில். அப்போ எப்படி கண்ணால் பார்க்க முடியுங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. கவுண்டர் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த கலண்டர் போன வருஷம் இது ஆக்சுவலாக நம்ம வெளியிட்ட கலண்டர் இல்லை, இது ஃபுர்கான் பப்ளிகேஷன் ட்ரஸ்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. நம்மளும் வெளியிட்டோம். நம்ம டேட்டா அவங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸில் போயிட்டு 2 நாள் உட்காந்து நம்ம டேட்டா எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அவர்களுக்கு அதில் சரியாக அந்த டேட்டா உள்ளே எம்போஸ் பண்ணி போடுறதுக்கு முடியாத காரணத்தினால அவங்க கையில் கிடச்சதை போட்டாங்க. அப்போ நம்ம வெளியிட்ட அந்த டேட்டா அவங்களுக்கு கொடுத்தது இப்படி தான் கொடுத்தோம் நம்ம. ஆனால் அவர்களால் அதை சரியாக கொண்டு வர முடியல. அப்போ என்னன்னா நம்ம அதில் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்தோம். நம்ம ஏர்வாடியிலேருந்து வெளியிட்ட கலண்டர் எல்லாத்துலேயுமே பிறையின் தேதியும் வடிவங்களும் வித்தியாசமாக இருக்குது, தவறுதலாகவே இருக்குது, தவறாகவே இதில் இருக்குது. அதனால் அந்த இந்த முறை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, அடுத்த முறை அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம அதில்
எழுத்து மூலமாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அந்த ரப்பர் ஸ்டாம்பில் வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சோம் எல்லாருக்கும், நம்ம ஏர்வாடிலேருந்து வெளியிட்ட எல்லா கலண்டர்லையும். அதனால் இல்லுமினேஷன் அப்படிங்கிறது தெரியும். சந்திரனுக்கு வந்து அந்த வெளிச்சம் அது பிறந்த அடுத்த ஒரு சில வினாடிகளில் இல்லுமினேஷன் வந்துடும். அதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பிறை பிறந்துருச்சு அப்படின்னாலே அதோட சந்திரனோட அந்த அன்றைய ஒரு இடத்துல இன்னைக்கு திருச்சியில் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தில் பிறந்துருச்சுன்னா அன்றைய மகரிப் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் திருச்சியில் வந்து அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதோட இல்லுமினேஷன் இருக்கும். அதை தான் கணக்கு வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த அச்சுப்பிழையின் காரணமாக தேதிக்கு பொருத்தமான பிறை வடிவம் நாட்காட்டியில் சரியாக இடம்பெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாட்காட்டியில் இப்பிழை சரி செய்யப்படும்ட்டு நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து வெளியிட்டு இருந்தோம். நான் ஒரு சில ப்ரெஸ்ஸில் உள்ள தவறு அது நடக்கத்தான் செய்யும். அதனால் வந்து கணக்கில் தவறு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு தேதி சொல்கிறோம், இன்றைய தினம் வந்து பிறை 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ 1ன்னு சொல்லுவோம்? அது முதல்ல தெரியணும். பிறை 1ன்னு நம்ம இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறது எப்படின்னா, ஷாபானோட கடைசி நாள். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? மகரிபில் பிறை பார்த்தோன்னே 1ங்கிறாங்க. நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. என்னைக்கு ரமலானோட நோன்பு வைக்கிறோமோ, அதாவது ரமலானோட நோன்பு வைக்கிறோமோ அன்னைக்கு சாயங்காலம் நம்ம கண்ணில் பார்க்குறோம் தெரியுமா, அதுதான் முதல் நாளோட பிறை. அப்போ முந்தின நாள் வந்த பிறை என்னன்னா ஹிலாலு ரமலான், அது 0. கணக்குக்கு வந்து 0 வந்து நம்ம அரபியர்கள் தான் கண்டுபிடிச்சது. 0 இல்லாமல் ஒன்றும் வராது. அப்போ 0ங்கிற ஒரு படித்தம் ஹத்த ஆதக்கல் ஒரு ஜூனல் கதீம், அந்த மாதிரி ஒரு படித்தனம் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாதுன்னா அல்ல அது வந்து நமக்கு சொல்லித்தரான். நீங்கள் கணக்கில் வந்து அந்த படித்தரத்தையும் சேர்க்கணும், சேர்க்காட்டி கணக்கு தப்பாகுங்கிறதுக்காக தான் அந்த படித்தரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கணக்கு பார்த்துட்ருக்கோம் சார். அந்த அடிப்படையில் அந்த ரமலான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வந்த சப்ஜெக்டு கணக்கின் அடிப்படையில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு வந்து எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிற முறையை சொல்லி கொடுக்குற அளவுக்குள்ள சப்ஜெக்டில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே நேரம் மக்கள் எல்லாம் பேசிட்டாங்க, எல்லா ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ருய்யத்து ஹிலால் அஹில்லா இது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த பாருங்க, இது வந்து சுன்னத்துல் ஜமாத் அப்படிங்கிற அடிப்படையில் பிறையை கண்ணால் தான் பார்க்கணும். என்ன சைட்டுனா ICOP project.org. இங்கே எப்படின்னா இஸ்லாமிக் கிரசன்ட் அப்சர்வேஷன் ப்ராஜெக்ட். பிறையை கண்ணால் பார்க்கும் வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஜாஸில் வந்து வச்சுருக்காங்க, ஜோர்டானியன் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி. அவங்க வந்து பிறையை கண்ணால் பார்த்து எங்கெங்கெல்லாம் தகவல் வருதோ ஒவ்வொரு மாதமும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல் பிறையும் கடைசி பிறை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரமலான் நாம் வந்து புதன்கிழமை ஆரம்பித்தோம். ஜமியத் அல் குர்ஆன் சார்பாக 12/9/2007 ரமலான் மாதம் முதல் நாள் சொன்னோம். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த நாள் நம்ம என்னைக்கு நோன்பு வச்சோமோ அன்னைக்கு சாயங்காலம் எங்கெல்லாம் பெற தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டான்சானியா, நைஜீரியா இதில் இருக்குது. உங்களுக்கு எப்போனா காப்பி வாங்கிக்கிங்க. இங்கே எல்லாம் பிறை பார்த்தது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதோட படத்தோட அந்த பார்த்த பிறையை வந்து அவங்க ஃபோட்டோவும் எடுத்து அதில் போட்டிருக்கிறாங்க. அந்த பிறை இருந்துச்சுங்கிறதுக்குள்ள ஆதாரம் முதல் நாள் அதான் வந்து ஃபஸ்ட்டு ஹிலால், இந்த 1வது நாளோட பிறை. நீங்கள் இன்றைய தினம் பார்க்குறீங்களோ அது அன்றைய தினத்தோட பிறை. அப்படியே பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நமக்கு ரமலான் மாதம் 30 வந்துச்சு. சரியா? நம்ம என்ன நம்ம என்னைக்கு நோன்பு வைக்கிறோமோ அன்னைக்கு சாயங்காலம் அன்றைய இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. சார் பிரச்சனை இல்லை, அதை நம்ம தெளிவுபடுத்திடும். இப்போ அதுதான் நமக்கு வந்து முதல் இது படித்தரம் மன்சில்கள் இருக்குல்ல. அப்போ வந்து மாதம் என்பது 29 30 இருக்கும். அப்போ 29 மாதம் 29 அப்படின்னா 28 படித்தரம் வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கணும். 1 ஆதக்கல் ஒரு ஜூனல் கதீம், அதை வந்து நீங்கள் அறிஞ்சிக்கிறது கஷ்டமான விஷயம். அந்த ஒரு படித்தரம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே மாதம் 30 இருந்தால் 29 படித்தரம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிடும், ஒரு படித்தரம் பார்க்க முடியாது. இதுதான் வந்து பிறையிலோட. அப்போ 29 படித்தரம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா அதை பாருங்கள், 29வது நாள். அப்போது 10ஆம் தேதி அக்டோபர் 2007 புதன்கிழமை. மாதம் எப்போ ஆரம்பிச்சோம்மா? 12ஆம் தேதி புதன்கிழமை. பிறகு பிறையில் வந்து ஈஸியான கணக்கு. புதன்கிழமை 1ன்னா 29வது நாள் அதே புதன்கிழமை தான் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே புதன்கிழமை வந்து 29. அப்போ அன்னைக்கு வந்து வேற இருந்துச்சுன்னா அன்னைக்கு எங்கே எப்போ இருக்கும்? 1ஆம் நாள் வந்து மகரிபில் பார்த்தோம். அதே 29 நாள் எங்கே பார்க்கணும்?
மேக்கப் பார்த்தா பிற இருக்குமா? ஏன் இருக்காதுன்னா அது நான் சொல்லித்தரேன் எப்படி வரும். அப்போ 29 நாள் வந்து பிறை பார்த்து தகவல் ரெக்கார்ட் ஆகுது. 1 2 ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து பார்த்ததை ரெக்கார்ட் பண்றாங்க கிழக்குல. என்ன அப்போ மன்சில் வந்து 29 மன்சில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்போ 29வது நாள் சூரியனுக்கு முன்னால சந்திரன் உதிச்சாச்சு. அதனால தானே பார்த்தீங்க, சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் அந்த இந்த சைஸ் பிறையை வந்து நீங்க பார்க்க முடியாது. சூரியன் உதிக்க முன்னால காலையில பிற வந்துருச்சு. நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டு பள்ளியிலேருந்து வெளியே நின்னோன்னு இந்த பிற தெரிஞ்சாச்சு. அப்போ 29வது பிறையை நம்ம பார்த்துட்டோம். அப்போ அன்னைக்கு சாயங்காலம் பிற இருக்குமா? இருக்காது. சந்திரன் உதிஞ்சிருச்சு. ஏன்னா முன்னால போய் மறைஞ்சிடும், பிற இருக்காது. அப்போ அடுத்த நாள் மாதம், அப்போ ஃபஜ்ர்ல பிற 29 நாள் ஃபஜ்ர்ல பிற பார்த்துட்டாலே மாதம் 30 அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். எங்களுக்கு மாதம் 30ல் சந்தேகம் கிடையாது. 30 சொல்லி இப்படிதான் கணக்கிடுற முறை. இந்த கணக்கை தான் நம்ம வந்து கணிதன் மூலமாகவும் நம்ம முன்கூட்டி சொல்ற கணக்குலையும் இந்த அடிப்படையில் தான் சொல்றோம். எத்தனை ஸ்டேஜஸ் வருது அதுல மன்சில்களை கணக்கு பண்ணி தான் கணக்கு சொல்றோம். நம்ம இஷ்டத்துக்கு சொல்லல. ஏன்னா இது ரமலான்ல மக்கள் தவறு செஞ்சதுக்கான ஆதாரபூர்வமான எவிடன்ஸ் நான் வச்சிருக்கிறது. நோன்பு வந்து புதன்கிழமை ஆரம்பிக்காம வியாழக்கிழமை ஆரம்பிச்சதும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சதும் அதே மாதிரி பெருநாள் தவறா கொண்டாடினதுக்கு ஏன்னா 29 பேஜ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒரு பேஜ் 30 இல்லை, அடுத்து 1 நம்ம கரெக்டாக வெள்ளிக்கிழமை நம்ம ஷவால் 1 இது பண்ணோம். எந்த விதமான குழப்பமும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நம்ம கணக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், வேற எந்த அடிப்படையிலும் இல்லை. அதனால கணக்குங்கிறது வந்து ஏதோ நம்ம இருக்க சுமுல் உருயத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப்போ நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலன்னா ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கல. எப்படி பார்த்தாங்கிற மெத்தட் கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 29 நாள் இன்னைக்கு எல்லாரும் மகரிபில் நின்று பெற பார்க்குற மாதிரி ரசூல்லா பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸும் நம்ம கிதாபுலேருந்து எடுக்க முடியல. அப்போ எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு மேக்கப் போய் பார்க்குறாங்க. யார் சொல்லி கொடுக்கணும்? மேக்கப் போய் பார்க்கறதுக்கு ரசூல்லா சொல்லி கொடுக்கணும். அந்த ஹதீஸில் வந்து சொன்னாங்க, நம்ம 2000 வந்து சகோதரர் பிஜேயோட ஒரு விவாதம் பண்ணோம் பிறை விஷயத்தில். நம்ம வந்து அப்போ தகவலில் இருந்தோம், அவங்க வந்து தத்தமது பகுதியில் இருந்தாங்க. அப்போ விவாதம் பண்ணும்போது நமது தரப்புல இருந்த நசீர் அஹ்மத் ஜமாலிங்கிறவங்க அந்த அல்லாஹும்மா அஹில்லஹுங்கிற துவாவை எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே வந்து இந்த முதல்ல பிறையோட ஆரம்பத்திலே நீங்க இந்த லைஃபான ஹதீஸை சொல்றீங்க, இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து கிதாப் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நோஸ்கட் பண்றாங்க. அப்போ நம்ம வருத்தப்படல, ஏன்னா நமக்கு தெரியாது லைஃப் சைட்ல வந்து அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் இது பண்ணல. அப்போ அந்த ஹதீஸை இல்ல இப்போ இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் இப்ப நீங்க அந்த ஹதீஸை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உங்களோட மகன் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த ஹதீஸ்ல வந்து நம்ம வந்து புரட்டி பார்த்ததுல எல்லாமே வந்து லைஃபான ஹதீஸா தான் முன்கரல் ஹதீஸ்ன்னு சொல்லி வருது. அது இன்ஷா அல்லாஹ் நீங்க ஆலிம்கள் உலமாக்கள் முடிவு பண்ணி அது சை ஆக்கினாலும் அந்த ஹதீஸ் சையாக இருந்தாலும் நம்மளோட கணக்குக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வந்து ஹிலாலை ருஹியத் அதெல்லாம் எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ்ல இருந்து அவங்க எப்படி பார்த்தாங்க, அதுவும் வந்து மேற்க போய் பார்க்குறாங்க. நீங்க மக்கள் வந்து 29 நாள் மேற்கே போய் பார்க்குறாங்க. மேற்கே பார்க்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அப்போ அந்த இது இல்லை. அந்த ஹதீஸ் நீங்க சொல்ற ஹதீஸ்ல கூட அந்த பக்கம் தான் பார்க்கணுங்கிற ரெக்கார்டு இல்லை. அப்போ அது சயின்ஸ். அங்க சயின்ஸுக்கு வந்துட்டாங்க. பிற கிழக்கு உதிச்சு மேற்க மறையும், அப்போ சூரியனுக்கு முன்னால மறைஞ்சிருந்தா தெரியாது அப்படிங்கிறது சயின்ஸ். அப்போ அந்த சயின்ஸ் அவங்களும் கணக்குக்கு வர்றாங்க. கணக்குக்கு வந்து தான் மேற்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். சரி, நான் எப்படி எடுக்கிறேன்? அப்போ நம்ம வந்து பார்க்கணும்ல. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன நடந்துச்சு? அப்போ பார்க்கும்போது எஸ்ஸலூனக அனில் அஹில்லா, நபியே தேய்ந்து வளரும் இதோட நிலைகளை பற்றி மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். அஹில்லாங்கிறது அதோட 30 29 இந்த படித்தரங்களை கொண்டு சேர்ந்து எல்லாத்துக்கும் பேக்கு தான் அஹில்லா. அப்போ இதை வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் கேட்குறாங்க, இது ஏன் இப்படி தேஞ்சிக்கிட்டே இருக்கு, ஏன் இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது மவாக்கீத்துல் இன்னாஸ், இது மனித சமுதாயத்துக்கு நாட்காட்டி. சரி, அதோட முடிஞ்சிச்சா? சரி, அது வேணா கலண்டருக்கு வச்சுக்கலாம், இபாதத்துக்கு அது எந்த இது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு பார்த்தோன்னா வல் ஹஜ் அங்கே வந்துடுது. ஹஜ்ஜுக்கும் அதுதான் கலண்டரு, அதை வச்சுதான் நீங்கள் டேட் முடிவு பண்ணணும். ஹஜ்ஜையும் இதுதான் அறிவிக்கும். பிறையோட வடிவங்கள் மூலமாக தான். அப்போ தேய்ந்து வளரும் அதன் நிலைகளில் இருந்தால் நம்ம வந்து கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, அது எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறத 10-5 எல்லாம் சொல்லித்தரேன். இப்போ எல்லாம் அந்த வசனத்தை நம்ம வந்து எல்லாருமே அதை கோட் பண்ணணும். ஏன்னா ஒரு குரானுக்கு விளக்கம் தான் ஹதீஸ். அப்போ குரானோட விஷயம் வந்து
இதன் மூலம் மாறி வரும் இந்த படித்தரங்கள் மூலமாக நீங்கள் வருடங்களின் கணக்குகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அல்லாஹ் முடியாதுன்னு சொன்ன விஷயத்துல நம்ம போயிட்டு எந்த விதமான இதையும் நம்ம சொல்லல. அப்ப அன்றைய காலத்துல முடியுமா முடியாதுன்னு கேட்டா, கலீலியோ காலத்துக்கு அப்புறம் தான் பூமி உருண்டை இந்த போன்ற கணக்குகள் எல்லாம், பூமி உலகம் உருண்டைங்கிறதே இந்த 360 டிகிரி இன்னைக்கு போட்டு 24 மணி நேரங்கிற இந்த கணக்கெல்லாம் போடப்பட்டது கலீலியோ வந்ததன் பிறகுதான். அதற்கு முன்னால எல்லாம் தட்டைங்கிற அந்த ஸ்டேப்ல தான் மக்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கணக்கு முறைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கிரிகோரியன் காலண்டர் வந்து நட்சத்திரங்களை வந்து அவங்க கணக்கு பண்ணி 400 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இந்த இடத்துல வரும். அந்த அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு பல வருடங்கள் அதில் குறையுது. அப்ப அதெல்லாம் வச்சுதான் அவங்களோட கணக்கு சரி பண்றாங்க. சரி பண்ணாலும் அன்றைய எல்லா சமுதாயத்துக்கும் வந்து சந்திர கலண்டர் தான் இஸ்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எல்லா நபிமார்களோட கோமுகளுக்கும் அதுதான். அதை நம்ம உதாரணமா பார்த்தா இன்னும் இந்து மக்கள்கிட்ட வந்து அந்த சந்திரன் அடிப்படையில் செயல்படுறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைனீஸ் கலண்டர், ஜப்பானீஸ் கலண்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே சந்திர அடிப்படையில் உள்ள கலண்டர் தான் நடைமுறையில் இருக்கு. அப்போ என்ன நடந்துச்சு, ஏன் வந்து இந்த பிரச்சனை, அப்போ ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமுல் ருய்யத்தி அஃப்துரு ருய்யத்தின்னு சொல்லணும்னு பார்த்தா, யூதர்கள் வந்து இதுலையும் குழப்பம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கலண்டர் வந்து இந்த 2 நாள் வித்தியாசம் வந்து இன்னைக்கு வந்த விஷயம் இல்லை. இது ஆரம்பத்தில் யூதர்கள் வந்து தெளிவா இஸ்லாமியர்களை வந்து சிதைக்கணுங்கிறதுக்காகவே அவரோட இபாதத்துகளை வந்து வீணாக்கணுங்கிறதுக்காக திட்டமிடப்பட்டு கலண்டர்களில் வந்து பல குழப்பங்களும் அவங்க ஏற்படுத்தினாங்க. அதுக்கு தான் அந்த உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை 12. அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு நிமிஷம் குரான் இருக்கு. இன்ன இத்தத்த ஷஹர இத்தனா அஷ்ர ஷஹரன். அவன் வந்து உலகை படைத்த நாள்ல வந்து மாதங்கள் வந்து முடிவு பண்ணப்பட்டாச்சு. அப்ப அல்லாஹ் வந்து அன்னைக்கே எல்லாமே முடிவு பண்ணிட்டான். எந்த மாசம் 29, எந்த மாசம் 30ன்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டாச்சு. முடிவு பண்ண விஷயத்தை தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு அப்புறம் வந்து நடக்க போற விஷயம் இல்ல. இது ஏற்கனவே உலக படைக்கும் போதே அப்ப எல்லா கோமுகளுக்கும் இந்த சந்திர கலண்டர் தான். இப்ப நம்மளும் வந்து அவங்களும் கலண்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. இதற்கு முன்னால வந்து எப்படி எப்படிலாம் கலண்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணப்பட்டுச்சு, அது எந்த மாதிரி சந்திர அடிப்படையில் எப்படி யூஸ் பண்ணாங்கும் போது பல ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப என்ன நடந்துச்சுங்கும் போது யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் மாதங்களை வந்து பிக்ஸ் பண்ணாங்க. ரமலான்னா 29, ஷாபான்னா 30 இப்படி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒத்துக்கல. நம்மளோட தேதியும் பிறையோட அந்த வடிவமும் கரெக்டா இருக்கணும். அதான் அந்த சூமுல் ருய்யத்தி அஃப்திரோட ருய்யத்தின் அர்த்தம். ஏன்னா அதோட எஸ்ஸலூனக அனில் அஹில்லா, அதோட தேய்ந்து வரும் நிலைகள் தான் கலண்டர். அப்போ அந்த 15வது நாள் அப்படி நம்ம இப்ப சொன்னோம்னா சந்திரன்ல அது 15வது படித்தனம் இருக்கணும். நம்ம முதல் நாள் சொன்னோம்னா அந்த முதல் படித்தனம் இருக்கணும். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், எத்தனை நீங்க என்ன டேட் சொல்றீங்களோ அந்த டேட்டுக்கு ஏற்ற வளர்ச்சி அதுல இருக்கணும். அதையும் உங்களோட மாசத்தையும் நம்ம டேலி பண்றதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சூமுல் ருய்யத்திக்கு அஃப்திரு ருய்யத்திக்கு அர்த்தம். அதனாலதான் அவங்க வந்து அந்த பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஒரு 10 நாள் 15வது நாள் பார்த்துட்டாலே 15ல வந்து பௌர்ணமி லேட்டா ஃபுல்லா இருந்துச்சுனாலே அவங்க சொல்லுவாங்க இந்த வரப்போற மாதம் வந்து இந்த மாசம் 30ல தான் முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த துல்காயுதாவெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு மாதத்தின் கணக்கை வந்து அன்னைக்கு அறிஞ்சு கொள்ற லெவல்ல தான் இருந்தாங்க. ஒட்டு மொத்தமா 3 மாசம் மழை, ஒட்டு மொத்தம் ஒண்ணுமே கணக்கு இது பண்ண முடியாது, மனிதர்களே பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தா மட்டும்தான் நீங்க வந்து அங்க குழப்பம் அங்க எண்ணணும். ஃபக்திருலஹும் இத்தத்த சலாஸ் 2 வருது. இத்த என்றதுங்கிறதும் வருது, கணக்கிடுறதும் வருது. கணக்கிடுறது அதோட ருய்யத்தை பார்த்து வடிவங்களை வச்சு அந்த மாசம் எப்ப முடியுதுன்னு முன்கூட்டி சொல்றது. இன்னும் சொல்ல போனா அடுத்த மாதத்தோட ஆரம்பம் எப்பவும் சொல்ல முடியும். அந்த பெறைகளை நீங்க வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதோட அந்த படித்திரங்கள், அந்த வளைவுகள், அந்த பெறையோட அந்த கூம்போடியும் ஏற்படுற அந்த நாள் எந்த நாள் வருதோ அதே அடுத்த மாதத்தின் முதல் நாளா இருக்கும். அந்த அளவுக்குலாம் வந்து நீங்க கண் மூலமா 1 மாசம் 2 மாசம் கலண்டர் நீங்க பிக்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த கணக்கு அதுல இருக்கு. அந்த ஃபக்திருலவுக்கு அந்த கணக்கு தான். அதை யுத்தத்தைனா நீங்க ஒண்ணுமே தெரியல என்ன எப்ப எண்ணுவீங்க? அப்ப எண்றது இருக்குல்ல. இப்ப மாசத்துல வந்து மாதம் 29 தான், பெற தெரியாதனால 30 ஆக்கிட்டோம். இந்த 30 ஆக்குனதை வந்து ரசூல்லா ஆக்குறாங்க. 30 ஆக்கி அவங்க வந்து நோன்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. பின்னால இருந்து தகவல் வரும்போது சரி பண்றாங்க, நோன்பை விட்டுட்டு பெருநா கொண்டாடுறாங்க. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து 30 நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு 2 நாள் கழிச்சு பெற தெரிஞ்சு பெற பாக்குறோம், 3வது நாளோட பெற தெரியுது. அப்ப நம்ம ஒரு நாள் தவறிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு சரி பண்றோமா? நம்ம இந்த சரி பண்ணாட்டி தான் அந்த நசி, இந்த ஹராமான நாள்ல நோன்பு வைக்கிறது இதெல்லாம் வரும். அப்புறம் நம்ம ஷேக் இக்பால் மதனி பேசும்போது சொல்லும் போது இந்த நசிங்கிறது வந்து ஆம மாற்றுறது தான். அந்த அடிப்படையில் நம்ம பேசுவோம். எப்படின்னா இப்ப இன்னைக்கு வந்து உலகத்துல இன்னைக்கு இருக்கிற கிரிகோரியன் கலண்டர் எப்படின்னா நம்ம கலண்டரோட 10 நாள் வந்து கூட்டி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா
பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வரும் கால அளவு வந்து 365 நாள். இந்த அடிப்படையில் தான் அவங்களோட கலண்டர் டிசைன் பண்ணப்பட்டுச்சு. ஏன் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த காலங்கள் வந்து ஒரே மாதிரி வரணும்னு. போர் செய்யற காலங்கள் எடுத்துட்டீங்கன்னா வெயில்னா வெயில்ல தான் வரணும். அவன் எப்படி பிளான் பண்றானோ அது மாதிரி வரணுங்கிறதுக்காக கணக்கு பார்த்தாங்க. அப்ப ஏன்னா அல்லாஹ் சொல்ற கலண்டர் யூதர்களுக்கும் இதுதான், கிறிஸ்தவர்களுக்கும் இதுதான். ஆனா அவங்க வந்து இல்லை அதை மாற்றணுங்கிறதுக்காக அப்பதான் என்ன பண்றாங்க, அப்ப என்ன செய்யணும், அப்ப இந்த 10 நாளை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்ப மாசத்துல 30 வந்து 31 மாத்துறாங்க. ஒரு மாசம் அந்த 365 நாள் வருது இல்ல, அந்த கால் நாள் என்ன பண்றாங்க, 4 வருஷத்துக்கு ஒருக்கை 28 ஆக்கி 4 வருஷத்துக்கு ஒருக்கை 29 ஆக்குறாங்க லீப்பு. அப்போ இதெல்லாம் வந்து நசி தான். இதனாலதான் அந்த அப்போ அந்த கலண்டரை நம்ம இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறோம். நம்மளோட இதுல வந்து வீட்டுல கம்பெனில சம்பளம் கொடுக்கறவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அந்த கலண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதே முதல்ல இப்ப நம்ம இந்த கலண்டர் சரியா தப்பாங்கிறது வர முன்னால அந்த நசி இருக்கிற கலண்டரை நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றணுமா வேண்டாமா? அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம அமர் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அந்த கலண்டர் அடிப்படையில ஜனவரி நம்மளோட கலண்டர் ஆரம்பிக்க கூடாது, முஹர்ரம்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க, இந்த 4 ஹராமான மாதங்களை பத்தி சொல்லும் போது கூட ரஜபு மாசம் ஒண்ணு வந்து இடையில விட்டு வரும். முலர் குலத்தோடைய ரஜபு மாதத்தை அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் வந்து போர் செய்யக்கூடாத மாசம். இடையில சஃபர் வந்து அடுத்து ரஜபு வரும். அப்ப ரசூல்லா சொல்லும் போது முலர் குலத்தோட ரஜபு மாதம் சொல்றாங்க அந்த இடத்துல. அப்ப அந்த குலத்தோட ரஜபு மாதம் என்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி ஏன் இந்த இன்பிட்வீன் ஒரு மாசம் விடுபட்டு போகுது? அப்போ இதுக்கு முன்னாலே ஒரு கலண்டர் முறை அந்த சமுதாயத்துல வந்து இருந்துச்சு. அதனாலதான் அந்த முல்லர் குலத்தோட ரஜப் மாதம் ரசூல்லா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து கலண்டர் சிஸ்டம் வந்து மாறினா, ஒரு நாள் மாறினா கூட ஒரு வருஷம் மாறிடும். இந்த வருஷம் ஆரம்பிக்க ஒரு நாள், நம்மளோட ஒரு நாளை கூட்டிட்டோம்னு வைங்களேன். தெரிஞ்சு இன்னொன்னு எப்படின்னா, நம்ம தெரியாம வந்து இணை வைக்கிறத பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தண்டனை தான். குஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம படிக்கிற வரைக்கும் தெரிகிற வரைக்கும் குஃபர் ஆகாது. தப்பா செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிட்டு. ஆனா தெரிந்ததன் பின் ஒரு விஷயம் நமக்கு இதுதான் நசி, இப்படிதான் வருது, மாதத்தை மாத்தினா இப்படிலாம் தவறு நடக்கும்னு தெரிந்ததன் பின் நம்ம மீண்டும் அல்லாஹ்வோட சட்டத்தை நிராகரிச்சா மட்டும்தான் குஃபுரு. அப்ப நம்ம யாரும் அந்த மாதிரி செய்யற மக்கள் இல்ல. அப்ப அந்த மாதிரி நம்ம தவறுதலா நடந்துட்டு இருந்த இதை வந்து நம்ம பாக்குறோம். கலண்டர் சிஸ்டத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் குழப்படிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணா முதல்ல எல்லா மக்களையும் இந்த கிறிஸ்தவ யூத கலண்டர்களை விட்டுட்டு இஸ்லாமிய கலண்டர் அடிப்படையில் வரணும் அப்படிங்கறத நம்மளோட முதல் இது. அது வந்துட்டீங்கன்னா அது எப்படி கணக்கிறதுங்கிறது இந்த கணக்கு தான். இப்ப சொன்னல மந்திரிகளை வச்சுதான் நம்ம கணக்கு பண்றோமே தவிர வேற எந்த கணக்கும் கிடையாது. ரசூல்லா அந்த மாதம் நம்ம சொல்ற அந்த நாளும் அந்த பிறையோட வடிவமும் சரியா இருக்கா நீங்க பாருங்க. கலண்டர் சரியில்லைன்னா தூக்கி வீசிருங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்லல. தவறா சரியா நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா செக் பண்ண முடியும். இன்னும் இல்ல உலக அழிவு நாள் வரைக்கும் அதை செக் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கான். ஏன்னா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அது அல்லாஹ் 10-5 முடியுங்கிறான். அப்புறம் நம்ம ஷேக் சொல்லும் போது தொழுகை நேரங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னாங்க. அப்ப 73:20 அல்லாஹ் சொல்லும் போது இரவு பகலை நீங்கள் துல்லியமாக கணக்கிட முடியாது, நாளை கணக்கிடலாம். இரவு பகல்ங்கிறது வந்து இப்ப இன்னைக்கு 24 மணி நேரம் நம்ம வச்சிருக்கிறாங்க. ஆனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேரியேஷன் வரும். அதனால வந்து அந்த தொழுகையில வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆறுதல வந்து கூட அங்க பிரச்சனை இல்லை. அதே நேரம் நாள் மாறினா நசி, நேரம் மாறுறதுல கூட நமக்கு வக்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா தொழுகையில நம்ம ஜம்மு காசெல்லாம் பண்றோம். அந்தந்த நேரங்களை சேர்த்து தொழுறதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த வசனத்திலே வந்து அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். நீங்க வந்து அதை கணக்கிட முடியாதனால உங்களை குற்றம் முடிக்க மாட்டேன், நான் மன்னிக்கிறேன்னு அதுல சொல்றேன். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லல. கணக்கிட முடியும். நீங்க மாதங்கள்ல வந்து குழப்பம் பண்ணாதீங்க. அது ஏன்னா நசியா இருக்குது. இன்னும் ஹராமான நாட்களும் அதுல வருது. 2 பெருநாட்களின் நாள் வந்து நமக்கு நோன்பு வைக்க தடை செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த முன்பின் ஆயிராம இருக்கிறதுக்காக அந்த ஹராமான நாள்ல நம்ம போய் நோன்பு வச்சுட்டு இருக்கவோ இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில வராம இருக்கிறதுக்காக நம்மளோட கலண்டர் சிஸ்டம் போட்டா மட்டும்தான் உலகத்தில் வந்து எல்லாருக்கும் முதல் நாளை வந்து மாதத்தோட முதல் நாளை ஒன்றாக துவக்க முடியும். அப்படிதான் அதே கணக்கிட்டு பாக்குறாங்க. இத்தனை மணி சூரிய அஸ்தமனம் வித்தியாசம்